பழைய கட்டை சரி பண்ணுறதுக்காக மூட்டோடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது கும்பகோணம். தம்பி உங்கள் பேர்? கும்பகோணம். செந்தமிழ். செந்தமிழ். தம்பி உங்கள் பேர்? அகிலன். அகிலன். இந்த கட்டையை வந்து சரி பண்ணோம். சரி பண்ணாத மூட்டோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மூட்டை பிரிக்கிறோம். இப்போ மூட்டை பிரிச்சுட்டு இந்த கட்டையை சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். செந்தமிழன், கும்பகோணம். தப்பு செட்டு நையாண்டி மேலே. கும்பகோணத்துலேருந்து இந்த கட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா 5945 இருக்குது. இதை வந்து இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். புது கட்டை மாரி ஆக்க போகிறோம். இப்போ புது கட்டை மாரி ஆக்கி கொடுக்க போகிறோம். அப்படியே தம்பி கட்டை. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்படியே என் பேர் செந்தமிழன், கும்பகோணம் பாபநாசம் ஊருங்க. அப்படி உங்களுடைய இந்த தவுல் பிராண்ட் இருக்குல்ல, அந்த நேம் சொல்லுங்கள். நீங்கள் தவுல் எந்த இதில் வாசிக்கிறீங்க? நான் சொந்தமாகவே செட்டு வச்சுருக்கேன். சொந்த தப்பாட்டம், நையாண்டி மேளம், ஆண்கள் பெண்கள் தப்பாட்டம், மற்றபடி ட்ரம் செட்டு, எல்லா கலை நிகழ்ச்சி பொறுத்தளவு ஆல்ரவுண்டு பிளேயர் மாதிரி. அந்த உங்களுடைய நேம் என்ன? அந்த கலைக்குழு மிரட்டலடி பாய்ஸ். மிரட்டலடி பாய்ஸ் தப்பாட்ட கலைக்குழு நம்ம கலைக்குழு பேர். ஆனால் பாபநாசம். பாபநாசம் கும்பகோணத்துக்கு நடந்து வந்திருக்காங்க இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த கட்டையை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தம்பி ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளார ஃபினிஷிங், மேல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கும்பகோணம் பாபநாசம். அங்கேருந்து செந்தமிழ் தம்பி வந்திருக்காங்க இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக. நீங்கள் உங்கள் குழு பேர் என்ன சொன்னீங்க? மிரட்டலடி பாய்ஸ். மிரட்டலடி பாய்ஸ் குழு என்னுடைய நிர்வாகி. நீங்கள்? ஆமாம், நிர்வாகி. தப்பாட்ட கலை. இவங்க வந்து வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வாசிக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த கட்டை சரி பண்ணுறதுக்காக வந்துடுங்க. இந்த கட்டையை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். அதில் கட்டையை பார்த்துங்க. கட்டை இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்தது சரி பண்ண பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் கட்டையை. செந்தமிழ் அவங்க வந்து கும்பகோணத்துக்கு அண்ணாண்ட பாபநாசம். அங்கே வந்து இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக வந்தாங்க. இந்த கட்டையை வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணணும் உங்களுக்கு? கட்டையை மேல் பாலிஷ் போட்டு அந்த கட்டையை கணக்கு கொஞ்சம் குறைச்சாக்கும். இதுதான் இப்போ வந்து உள்ளாரையும் வெளியிலையும் இது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கட்டையை பாருங்கள். வாட்டெலாம் எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் உள்ளார எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. செந்தமிழ் அவர் கட்டை பாருங்கள். பாபநாசம் வந்து வந்தார். இந்த கட்டையை உள் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். இந்த இருக்காங்க செந்தமிழ் பாபநாசம். ஒரு கட்டையை தான் இப்போ வந்து உள் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். செந்தமிழ் பாபநாசம் கும்பகோணம் பக்கத்தில் அவர்கள் பாபநாசம் வந்தார். அப்புறம் உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் பாபநாசம் செந்தமிழ். இவங்ககிட்ட தான் வந்து இப்போ உள் ஃபினிஷிங் வேலை பண்ணுது. உள் ஃபினிஷிங் வேலை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் ஃபினிஷிங் வேலை பண்ணணும். இப்போ மேல் ஃபினிஷிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். செந்தமிழ் கும்பகோணம் பாபநாசம். செந்தமிழ் அவர் கட்ட பாருங்கள். மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது. கும்பகோணத்துலேருந்து பாபநாசம் இந்த ஊர்லேருந்து வந்தாங்க. போயிட்டு இவங்க தான் செந்தமிழ். இவங்க கிட்ட தான் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது. மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். போயிட்டு பாபநாசத்தில் வந்து தமிழ் செந்தமிழ் அவங்க கட்ட பாருங்க. மேல் வந்து ரஃப்பாக பண்ணியாச்சு. செந்தமிழ் ஒரு கட்டை மேலே ரஃப்பாக பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. செந்தமிழ் பாபநாசம் அவருடைய தவில் மேலே வந்து ரஃப்பாக எடுத்தாச்சு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். செந்தமிழ் பாபநாசம் அவர் கட்ட பாருங்கள். மேல் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. எப்படி பாருங்கள் கட்டை இவர் தான். இப்போ எப்படி கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணோடனே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செந்தமிழ் கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம். போயிட்டு
செந்தமிழ் பாபநாசம் பின்னாடி நாய். செந்தமிழ் கட்ட பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. பாபநாசத்துலேருந்து எடுத்து வந்துடுற கட்டை இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு கட்டையை. எப்படி இருக்கு பாருங்க கட்டை, நச்சுன்னு இருக்கும் கட்டை. இது நம்மகிட்ட வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது கட்டை? 4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம். 2020 வாங்கியிருப்பீங்க, கொரோனாவுக்கு முன்னாடி. ஆமாம், வாங்கி ஃபினிஷிங் பண்ண வந்தாங்க. 4 வருஷத்துக்கு கட்டையே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. செந்தமிழ் பாபநாசம். இப்போ கட்டை எப்படி இருக்கும் பாருங்க, அருமையாக இருக்கும் கட்டை. உங்களுக்கு கட்டை சரி பண்ணணும், புது கட்டை வேணும் வாங்க, தோல் ஜாமான் வேணும் வாங்க, அனைத்தும் நம்மக்கிட்டே கிடைக்கும். பண்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி. ஒரு செந்தமிழ் பாபநாசத்தில் வந்தார் கட்டை. இந்த ஒரு கட்டை உள் ஃபினிஷிங்கு மேல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணியாச்சு. அதை வந்து உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டேன். அதை பற்றி அவர் சொல்லுவார். இப்போ எப்படி இருக்குது கட்டை உங்களுக்கு சரி பண்ணுது? பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இப்போ எடுத்துகிட்டு வந்ததோட இப்போ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட்டையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து இந்த மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் கட்டி. செந்தமிழ் பாபநாசம். பாருங்க செந்தமிழ் பாபநாசத்துலேருந்து இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்கு வந்தார். அந்த கட்டையை பாருங்கள் சரி பண்ணியாச்சு. பாருங்கள் கட்டையை பாருங்கள் உள்ளார பாருங்கள். வளர்ந்துட போகும். சரி எல்லாமே நீட்டாக புதுசாக கட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, புது கட்டை மாரி. அதை பற்றி ஒரு செந்தமிழ் சொல்லுவார். எப்படிங்க இருக்குது கட்டை? பார்க்க நல்லா இருக்குது. வந்தப்போ எடுத்துகிட்டு வந்ததை விட இப்போ கலரு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, நல்லா அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் ஒரு கட்டையை எப்படி செஞ்சு வச்சுன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதேமாரி சரி பண்ண வாங்க, சரி பண்ணிக்கலாம். புது கட்டை வேணாலும் வாங்க, தவுள் ஜாமான் அனைத்தும் கிடைக்கும். பண்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி. தவுள் பாருங்கள், அதை மூட்டு போடுறாங்க பாருங்கள் அந்த பழைய கட்டைக்கு. போல் நட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து சரி பண்ணிவிட்டு. தொப்பி இப்படி வச்சு பாருங்கள் பழைய கட்டைக்கு. செந்தமிழ் பாபநாசம் வந்தார். ரிங்கு தட்டு எல்லாம் படி வச்சாச்சு. படி வச்சு கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. செந்தமிழ் பாபநாசம். செந்தமிழ் பாபநாசம் ஒரு கட்டை ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. செந்தமிழ் பாபநாசம் ஃபுல் ஃபிட்டிங் முடிச்சாச்சு. இப்போ அவங்க கட்டையை எடுத்துன்னு கிளம்புறாங்க. அவங்க பாபநாசத்துலேருந்து பாருங்கள் அந்த கட்டை சரி பண்ணி கொடுத்தா அதை மூட்டு போட்டு சும்மா லைட்டாக எப்படி சவுண்டு வருதுன்றதை காமிப்பாங்க. காமிங்க. அப்புறம் நடுப்பாஞ்செல்லாம் போட்டு கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளம்புறாங்க. இவங்க பாபநாசம் இதுலேருந்து வந்தாங்க. தொப்பி வளர்ந்தலை எல்லாம் முடிக்க வச்சு போகிறேன் கட்டைக்கு பேக்கில். அப்புறங்க இது கௌசன் பற்றி காவி துணி. செந்தமிழ் செல்வன் பாபநாசம். பாருங்கள் கௌசன் போட்டாங்க பாருங்கள் காவி துணி. இப்போ பேக்கில் வச்சு அவங்க எடுத்துன்னு கிளம்புறாங்க.
ம் வெயிட் இப்போ கரெக்டாக இருக்கும். பேக்கில் வச்சுன்னு கிளம்புறாங்க. ம் சரி போயிட்டு வாங்க. போயிட்டு நான் உங்களுக்கு தகவல் ம் சரி ஓகே சொல்கிறேன்.